வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவியருக்கு மாதம் 2500 ரூபாய் இனி அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம். மகளிர் இதை மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதனுடைய முழுமையான தகவலை என்ன அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோவில் இப்பொழுது நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அனைத்து குடும்ப தலைவிகளுக்குமே பார்த்திங்கன்னா இனி 2500 உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. அனைத்து பேருந்துகள்லையுமே மகளிருக்கு இலவசம். ஸோ என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த வகையாக வைத்திருக்கக்கூடிய கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே, குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே 2500 உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. இது யார் வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வைக்க போகிறாங்களா, ஏடிஎம்கே வைக்க போகிறாங்களா, டிவிகே வைக்க போகிறாங்கன்னா தான். ஸோ டிவிகே அவர்கள் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மகளிருக்கு உரிமை தொகை 1000லேருந்து 2500 கொடுக்குறோம். ஸோ ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா 2000, திமுக 2000, 1000லேருந்து இன்னொரு 1000 நாங்கள் உயர்த்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டிவிக்கு 2500 உங்களுக்கு உயர்த்தி கொடுக்குறோம் அப்படின்றது மாதிரி கருத்துக்கள் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு சில முக்கியமான அப்டேட்டுகள் எல்லாமே இனி ஒரு வாரங்களில் கண்டிப்பாக வரும். நம்பர் 1 மாநிலம் தம்பட்டு அடித்துக்கொள்ளும் திமுக அரசியல் மகளிர் உரிமை தொகை என்னும் பெயரில் வெறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. நாம் அமைக்கும் மக்கள் அரசியல் இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிக்கும் மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சமையல் கேஸ் 6 சிலிண்டர் பார்த்திங்கன்னா கொடுக்குறோம் அப்படின்றத குறிப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ அண்ணன் சி திட்டத்தின் கீழ் தங்கையர் திருமணத்திற்கு 1 சவரன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டிலிருந்து அண்ணன் சீராக வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா காமராஜர் கல்வி உரிமை திட்டத்தின் கீழ் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தைக்கும் கல்வி இடைநிற்றல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தாய்க்கும் பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15000 ரூபாய் பொருளாதார செலவு வழங்கப்படும். வெற்றி பயணம் திட்டத்தின் கீழ் அனைத்து பஸ்களிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். எந்த ஊரிலிருந்தும் எந்த பகுதிக்கும் அனைத்து பெண்களுமே கட்டணமின்றி இனி பறந்து செல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதிரி அறிவிப்புகள் வரும். குடும்ப தலைவிகளுக்கு பார்த்திங்கன்னா மாதம் 5000லேருந்து 12000 ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்க போகிறாங்க. பிஎம் கிசானுடைய இது இருக்குது. அப்புறமேல் கேஸ் மானியம், உர மானியம், அந்த மானியங்கள் எல்லாமே சேர்ந்து வரப்போகுது. இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ ஒரு அக்கௌண்ட்டுக்கே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் ஸோ ஒரு 2500லேருந்து ஒரு 5000 வரைக்கும் அந்த டைம் சாலிடாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் அனைத்துமே நம்ம சேனல் மூலமாக நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.